சண்டே எதுவுமா நிறைய நேரம் வேலை எடுத்துக்காமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த கோழி வறுவலை செஞ்சு வச்சு பாருங்கள். சட்டி சோறு காலி ஆகிட்டே இருக்குங்க. ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நல்லாம்பட்டி கோழி வறுவல் சொல்லும் போதே நாக்கில் எச்சி ஊறுது எனக்கு. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், விதையை உதுத்தின காஞ்ச மிளகாய், 1/4 கிலோ போல் சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுக்கோங்க. நான் போட மறந்துட்டேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் நல்லா வதங்கினோன்னே 1/4 கிலோ அளவு சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்சிங் கொடுத்துட்டு தண்ணி ஊற்றி வேக விட்டுருங்க. இப்போ இன்னொரு பேனில் 1 டீஸ்பூன் முழு தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, ஒரு துண்டு பட்டை, கிராம்பு, கருவேப்பிலையில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணி அகைன் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து மேலே கொட்டினீங்கன்னா டடடடடா சொல்ல வார்த்தையே இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.